2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேடி மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாய் அவரிடத்தில் வருகிறவர்களாயும் அதேபோல் அவரை கர்த்தரை பற்றி அண்டிக் கொள்கிறவர்களாயும் அவரை நினைவு கூறுகிறவர்களாயும் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்கிறவராயும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்கிறாயும் இருக்கிறார், காணப்படுகிறார். நாம் ஏதோ ஒரு தேவைக்காக தேடுவது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவரை தேடி வருவது மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராயும் ஆதரிக்கிறவராயும் அரவணைக்கிறவராயும் இருக்கிறார், காணப்படுகிறார். ஏதோ நம்முடைய தேவைகளுக்காக அல்லது வியாதிகளாக இருக்கும்பொழுது, பலவீனப்படும் பொழுது, சுகவீனமாக இருக்கும்பொழுது மாத்திரம் அவரை தேடுவதல்ல. எப்பொழுதுமே தேவனை நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால் அவரை எப்பொழுதுமே தேட வேண்டியது, அவருடைய சமூகத்தை நித்தம் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, காணப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதிப்பேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சுகத்திலும் சரி, துக்கத்திலும் சரி, இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி, தேவனோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கும் பொழுது, அவரை தேடுகிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்குண்டான எல்லா காரியத்தையும் வாய்க்கச் செய்கிறவராயும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயும் நம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்கிறவராயும் இருக்கிறார், காணப்படுகிறார். ஆகவே தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அதே போல் அவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, அதே போல் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, காணப்படுகிறது. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.